வணக்கம். அவ்வை சொன்ன மொழி நிகழ்ச்சியில் இன்றைக்கு மூதுரையில் 26வது செய்யுள் பார்க்க போகிறோம். இந்த செய்யுள் ஒன்று 4வது வரி எல்லாருக்குமே தெரியும். அநேகமாக தமிழ் கற்றிருந்த அத்தனை பேருக்குமே தெரிந்த வரி தான். முதல் 3 வரிகளும் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், சில பேருக்கு மாத்திரம். அது என்ன வரி அப்படின்னு பார்க்கலாம். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பு இல்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுதான் அந்த செய்யுள். இந்த கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு பல பேர் தெரிஞ்சிருக்காது. அது மூதுரையில் வரக்கூடிய வாசகம். அது மூதுரையில் 26வது செய்யுள்ள இது வருது. இந்த செய்யுளுடைய பொருள் அல்லது அர்த்தம் நேரடியாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். மிக எளிய ஒரு செய்யுள் தான், கஷ்டமான வார்த்தை எதுவுமே இல்லை. அதில் என்ன ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஏறத்தாழ 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு செய்யுளாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் அதே சொற்கள் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது மிகச்சிறந்த விஷயம். நீங்கள் பாருங்களேன், இதுதான் இருக்குது. மன்னனும் நமக்கு தெரியும், மாசற கற்றோனும். அந்த மாசுங்கிற சொல் வேணும், சில பேருக்கு புரியதாக இருக்கலாம். மாசற அப்படிங்கிறது கசடர அப்படிங்கிற அதே பொருள் தான். கற்க கசடர கற்பவே கற்றப்ப நிற்காதற்கு தகங்க சொல்கிற மாதிரி தான் எப்போதுமே எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. தமிழை பொறுத்தவரையில் அத்தனை அறிஞர்களும் சொல்லக்கூடியது கற்றல் அப்படிங்கிறத நிறுத்துக்கிறதே இல்லை. கசடர கற்றல், மாசற கற்றல் அப்படிங்கிறத திரும்ப 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 எல்லாரும் சொல்லிகிட்டே வராங்க. அது மாசு தான் அது. ஆக கசடு என்கிற சொல்லை விட மாசு என்கிற சொல் இன்னும் புழக்கத்தில் இருக்குங்கிறனால நமக்கு நல்லா விஷயம் புரியும். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், 2 பேரை சீர்தூக்கி பார்க்குறோம். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விடவும் கற்றவனுக்கு தான் சிறப்பு அதிகமாக இருக்கிறது, அவன் தான் சிறப்புடையவனாக இருக்கிறான். ஏன் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது விளக்கம் சொல்கிறாங்க. மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பு இல்லை, அது எல்லாருக்கும் புரியும். அவருடைய நாடு, அவருடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பு இருக்கிறது. மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதே ஒரு கற்றவனாக இருக்கிறான் என்றால் அவன் எங்கே போனாலும் அவனுக்கு சிறப்பு உண்டு. இவ்வளவுதான் அந்த செய்யுள். இந்த செய்யுள் சொல்லக்கூடிய பொருள் வேறு எதுவுமே இல்லை. மறை பொருள் சொல்லிட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, விளக்கம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடைமுறை எந்த அளவுக்கு மிகவும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்குற போது இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு, நடைமுறைக்கு மிகவும் தேவையான ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மன்னன் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இப்போ இல்லை, எங்கேயுமே ராஜாங்கிறவர் இல்லை. மன்னனுங்கிறவோ மாமன்னன்கிறவனோ குறுநில மன்னன் என்று சொல்லக்கூடியவங்களோ யாருமே இல்லை. ஆனால் மன்னனாக தங்களுடைய பகுதியிலே பாவித்துக் கொள்வர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஏதோ இப்போ ஆள்பலம், பணபலம் எல்லாம் வச்சு கொண்டு அதிகார பலம்லாம் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுடைய அந்த பகுதிக்குள்ளே அவர் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாமே. அதை விட்டு கொஞ்சம் வெளியே போனால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை, எந்த ஒரு சிறப்புமே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களுடைய சிறப்பு எல்லாமே இவங்களுடைய அந்த அதிகாரத்தின் காரணமாக வரக்கூடிய சிறப்பு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தி. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிறப்பெல்லாம் ஏன் அவங்க தேசம் விட்டு வெளியே போனால் இல்லை அப்படின்னா, இந்த தேசங்கிறத விட்டுட்டு அவங்களோட பகுதின்னு வச்சுப்போம். அவங்க எந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த ஏரியாவை விட்டு அவங்க வெளியே போகிறாங்க வச்சுக்கலாம், அந்த லொக்காலிட்டி விட்டு அவங்க வெளியே போகிறாங்க, அந்த பகுதியை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சிறப்புலாம் எதுவுமே இருக்கிறதே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இவங்களோட அதிகாரத்தினுடைய அந்த வரம்பு இங்கே முடிந்து போய்கிடுகிறது. இந்த அதிகார வரம்பு விட்டு அவங்க வெளியே செல்கிற போது அவங்களால் யார் மீதும் அதிகாரம் செலுத்த முடியவில்லை. சரிங்களா? இது நின்று போகுது. ஏன்னா இதுக்கு ஒரு குறுகிய வரம்புக்குள்ளே இருக்க கூடிய ஒரு அதிகாரம் தான் இது. ஆனால் கற்றவள் அதிகாரம் என்பது அப்படி இல்லை. அந்த கல்விக்கான அதிகாரம்ங்கிறது பறந்து விரிந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான். சரி, அடுத்தது கற்றவன் பக்கம் வருவோம். மன்னவன் பக்கம் பார்த்துடுவோம். கற்றவன் பக்கம் இது எந்த அளவுக்கு உண்மையிலே இன்னைக்கு கூட நடைமுறையில் சாத்தியமாகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த கற்றல் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது கூட நேரடியாக தொடர்புபடுத்தி பார்க்குறோம். ஓரளவுக்கு சரிதான், தவறு இல்லை. ஆனால் அது அவங்க அப்படி சொல்லலை. அது எஜுகேஷன் கூட சொல்லவே இல்லை. கல்விங்கிறது இட் இஸ் மோர் அபவுட் லேர்னிங். அதுதான் மிக முக்கியம். கற்றுக்கொள்ளுதல் அல்லது தான் அது கற்றோன் அப்படிங்கிறது. படித்தவனுங்கிறதுக்காக இல்லை, படிப்பிலிருந்து சற்றே மாறுபட்டது. அதுவும் மாசற கற்றோன் அவன். அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? மன்னனும் மாசற கற்றோனும். எந்த ஒரு மாசம் இல்லாமல் எந்த ஒரு தப்பும் சொல்ல முடியாது, பிளமிஷ்லெஸ் லேர்னிங். அதுதான் மாசற கற்றல் அப்படிங்கிறது. அது மாதிரியான ஒரு கல்வி இருக்கக்கூடிய ஒரு எதையோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு, இன்றைக்கு நடைமுறை எப்படி இருக்கு பார்க்கலாமே. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியன், சரிங்களா? அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு, கற்றுட்டு வச்சிருக்காரு, அவ்வளோதான். அவருக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னா என்னன்னு தெரியும்,
கற்றுட்டு இருக்காரு, அதுவும் நல்லா கற்றுட்டு இருக்காரு. ஏன்னா மாசற கற்றோன். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த எலக்ட்ரீஷியனுங்கிறவர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனாலும் எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், இந்தியா விட்டு வெளியே போனாலும் எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம். எங்கே போனாலுமே ஒரு மாசற கற்றோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எலக்ட்ரீஷியனாக இருந்தால் எந்த இடத்துல போனாலுமே ஒரு மிகச்சிறந்த எலக்ட்ரீஷியனாக பரிணமிக்க முடியும். அந்த சிறப்பு இவனை விட்டு விலகவே விலகாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் அப்படி இல்லை. இந்த அதிகாரத்தை விட்டு வெளியே போச்சுன்னா அவனுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் இவனுக்கு வரக்கூடிய சிறப்பு தான் பெற்ற கல்வியின் காரணமாக வந்து தான் எதை கற்றுக்கொண்டாரோ அதன் மூலம் வரக்கூடிய சிறப்பு. அதனால தான் நம்ம இப்பவும் சொல்கிறோம், யாரெல்லாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உலகம் முழுக்க எங்கே போனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் மிக நிச்சயமாக திறந்தே இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ராக்டிக்கல் விஷயத்தை தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னனுடன் ஒரு சாதாரண கற்றவனை சமன்பாட்டில் வைத்து சொல்றாங்க ஔவையார். பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். ஐயோ எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய மன்னன் கையில போய் நம்ம ஏதாவது பரிசு வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு இருக்கக்கூடிய புலவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து மாறுபட்டு ஔவையார் சொல்றாங்க, நீ எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் உன்னுடைய வரம்புக்குள்ளதான் உன்னோட சிறப்பெல்லாம். ஆனா கற்றவன் இருக்காங்க இல்லையா, கற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உலகம் முழுக்க எங்க போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னராட்சி காலத்திலேயே எடுத்து சொன்ன ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதை நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ தான் இந்த செல்வனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ மீண்டும் இதே விஷயத்துக்கே வருவோம். இப்போ இந்த கற்றவர்கள் அப்படின்னு பார்க்குற போது அவங்க என்னென்ன எந்த ஊருக்கு வேணால் அவங்களால போக முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டே இருக்கோம், தான் கற்றிருந்தால் போதும் தன்னுடைய ஊரை விட்டு, மாவட்டத்தை விட்டு, மாநிலத்தை விட்டு, நாட்டை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் அவங்க விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க, வெளியே போய் ஏதோ சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை மேலே கொண்டு வராங்க. இதெல்லாம் எதிலே அடிப்படையாக வந்தது அப்படின்னா, தான் கற்றுக்கொண்டது தனக்கு சிறப்பு தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் போக முடியும். அதனால அதை கற்றுக்கொள்கிற போதே அது மாசற்ற நிலையில கற்றுக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால இந்த கற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்யுளாக இதை நம்ம பார்க்குறோம். முதல்ல இருந்து ஒரு முறை மீண்டும் பார்த்துருவோமே. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். குழந்தைங்கெல்லாம் சொல்லிக்கிற போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் இந்த கற்றுக்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க, தொடர்ந்து கற்றுக்கிட்டே வாங்க, அது தப்பு இல்லாமல் கற்றுங்க, ரொம்ப சிறப்பான முறையில் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும். என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு உலகளாவிய பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் குழந்தைங்கிட்ட சொல்லுகிற போது, இதை கற்றுக்கொள்கிற போது சரியாக தப்பு இல்லாமல் கற்றுக்கிட்டே வா, நல்லபடியாக கற்றுக்கிட்டே வா. அதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சொத்து அதுதான். ஏன்னா இந்த சிறப்பு அப்படிங்கிறது வேறு எப்படி வரும் அப்படின்னா, இவரோட தாய் தந்தையார், இவர் எந்த மாநிலத்தை வருகிறார்கள், எந்த தேசத்திலிருந்து வருகிறார்கள் அப்படி வச்சுலாம் சிறப்பு இல்லை. அவங்க என்ன கற்றிருக்கிறாங்களோ அதுக்கு தான் சிறப்பு. ஆக கற்றவர்களுக்கான சிறப்பு கல்வியின் மூலம் வருகிறதுங்கிறனால தான் அவர்களுக்கு எந்த இடத்தில் போனாலும் பிரச்சனையே இல்லை, தொடர்ந்து அவர்கள் சிறப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. அதனால கற்றோருக்கு சென்றவெல்லாம் சிறப்பு என்கிற இந்த செய்தியில் சொல்கிற இந்த செய்தியை சிறுவர்களிடத்தில் மிகச்சரியாக யாரெல்லாம் கொண்டு சேர்க்கிறார்களோ மிக நிச்சயமாக சொல்லலாம், அந்த சிறுவர்கள் நாளை மிகப்பெரிய தலைவராக வருவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கின்றன. மீண்டும் ஒரு 4 வரிகளை பார்த்துவிடுவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.